ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, நொர டப்பா வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். யூடியூப் பார்த்து தான் நானும் ட்ரை பண்ணுறேன். எங்கள் மாமியார் நல்லா செய்வாங்க, பட் அவங்க இல்லை. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொர டப்பாவை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். யூடியூப் பார்த்தா பண்ணுறேன். எங்கள் மாமியார் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ணதும் இல்லை. மட்டன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இது மட்டனில் வர பார்ட்ஸ் எல்லாம் இப்போ 1 by 1 தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடலப்பருப்பு கூட்டு மாதிரி கூட பண்ணுவாங்க. நான் இப்போ கூட்டு மாதிரியெல்லாம் பண்ணல, பெப்பர் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு இதில் போடலை. நான் இப்போ வெறும் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சு எடுக்கிறேன். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுனால நான் மஞ்சத்தூள் போடலை. உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நுரையீரல் 4 விசில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. அது ஏற்கனவே பஞ்சு மாதிரி தான் இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டன் ஃப்ரை வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த நான்வெஜ் ஐட்டத்துக்கெலாம் மோஸ்ட்லி வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு எப்போவுமே எடுத்து கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற நொர டப்பாவை இதில் போட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த நொர டப்பாவை இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நம்ம இப்போ இதில் பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. இதை வந்து கடலப்பருப்பெல்லாம் போட்டு குழம்பா கூட வைக்கலாம், கூட்டாக கூட வைக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பெப்பர் போடும் போது இன்னும் இறுகிடும். அதனால் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். கிரேவி பாருங்கள், நல்லா கொதி வருது. நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு காரெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பெப்பரை போட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து இறக்கிட்டோம்னா சூப்பரான நொர டப்பா பெப்பர் கிரேவி ரெடி. கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நொர டப்பா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க பழகுங்க. நானே இதான் ஃபஸ்ட் டைமு. என் பையன் ரொம்ப சளியில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு செய்ய தெரியாது. யூடியூப் பார்த்து தான் நானும் கற்றுக்கிறேன். இப்போ பெப்பர் நல்லா போட்டாச்சு. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொதி வந்த பிறகு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. எல்லாம் சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 செகண்டில் இது கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா தொக்கா கூட பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா ஹீட்டில் சாப்பிட்றதுக்குள்ளே ஹீட்டில் இன்னும் கெட்டியாயிடும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நான் எடுத்துடுறேன். பெப்பர் இறுக ஆரம்பிச்சிரும், அதுக்கு தான். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பெப்பர் போட்ட வர பாருங்கள் எப்படி சுண்டி வருதுன்னு. இதை சுற்றி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் இறக்கும் போது ஊற்றினா. கழுவும் போது கஷ்டமாக இருந்தாலும் செய்யும் போது வாசனை கம்ம கம்மன்னு வரும். செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் தொக்கா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பக்குவம் போதுங்கிறதுனால நான் இறக்கிடுறேன். சூப்பரான நொர டப்பா ரெடி. இது சைட் டிஷ்ஷு, சுட சுட சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.